வபரகாத்துஹு. யூனுஸ் நபி வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஈராக் நாட்டில் உள்ள நைனுவா அப்படின்னு ஊருக்கு தான் நபி யூனுஸ் அவர்களின் நபி அனுப்பப்பட்டாங்க. அங்க சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை இஸ்லாத்தில் மாற்றுவதற்காக அவங்க ரொம்ப வருஷமா பாடுபடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் எதிர்ச்சுட்டே இருந்தாங்க. இதனால் யூனுஸ் நபி பக்கத்தூருக்கு சொல்ல முடிவெடுத்து கப்பல்ல பயணிக்கிறாங்க. இந்த நிலையில் அல்லாஹு தாலா யூனுஸ் நபியை சிறை பிடிக்க நாடுகிறான். அல்லாஹு தாலா கடல்ல சூறாவளி காற்றை உருவாக்கிறான். கப்பல்ல இருந்து ஒரு ஆள் இறங்கினா மட்டும்தான் கப்பல் நகர முடியும் என்கிற சூழல் உருவாகுது. கப்பல்ல உள்ளவங்களாம் சீட்டு குடிக்கு போட்டு நபி யூனுஸ் அவர்களை தேர்ந்தெடுத்து நடுக்கடலில் இறக்கி விடப்படுறாங்க. அல்லாஹு தாலா கடல்ல ஒரு மீனிடம் கட்டளை இடுகிறார். அந்த கட்டளையின்படி பெரிய திமிங்கலம் யூனுஸ் நபியை விழுங்கியது. அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் பக்கத்தூருக்கு செல்ல முடிவெடுத்து தவறு என்பதை உணர்ந்து வீட்டில் இருந்து கொண்டே பாவ மன்னிப்பு தேடுறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹு தாலா யூனுஸ் நபியை மன்னித்து வீட்டில் இருந்து விடுவிக்கிறான். ஆகவே